ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அந்த மனப்போக்கு ஆன்டி இன்கம்பன்சி அது இப்போ இந்த 3 ஆண்டுகள்லேயே அதிகரிச்சிருச்சு. எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. இதை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே இந்த மின் கட்டண உயர்வு, வரி உயர்வுகள் இதனால தாக்கங்கள் அதிகமாகவே பொதுமக்கள் மத்தியிலும். நீங்கள் அரசு ரீதியாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க ஆட்சி மாற்றத்திற்கானது. அதை தாண்டி ஒரு 10-15% பொதுமக்களுடைய வாக்குகளும். இந்த 3 ஆண்டு ஆட்சி இன்னும் 2 ஆண்டுகள் போகிறபோது கூடுதலான அந்த அரசு மீதான எதிர்ப்பு, ஒரு கோபம், அது ஒரு ஆவேச மனநிலைக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்று கூட அங்கே இருக்கிற பயணிக்கிற விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இருக்கிறாங்க. இந்த அரசுக்கு எதிரான அந்த மனநிலை அவர்களுக்கு துணை போகிற நமக்கும் வந்துடும். ஓகே, அப்படிங்கிற அந்த மக்கள் பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுக்கல அப்படின்னா மக்கள்கிட்ட நம்ம அந்நியப்பட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க இருக்கு.